நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த ஹெச்எம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிட்டு நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் போகிறோம். இது என்னன்னா, நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு தாரக மந்திரத்தை வச்சு இந்த தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு 5 நோக்கங்களோட இந்த பள்ளி மேலாண்மை குழுவை அமைக்க இருக்குது. அந்த 5 விதமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளி குழந்தைகளின் நலனில் அக்கறையோடு செயல்பட பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. பள்ளியில் சேரக்கூடிய வயதுள்ள குழந்தைகளை கண்டறிந்து பள்ளிக்கு கொண்டு வர பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. இடைநின்ற குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வர பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. மாணவர்கள் கற்கும் திறனில் அக்கறை காட்ட பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. பள்ளியின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. 2009 கல்வி உரிமை சட்டத்தின்படி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்த பள்ளி மேலாண்மை குழு இந்த பள்ளியில் இயங்க இருக்கு. இதில் பெற்றோர்களாகிய நீங்க கலந்துக்கிட்டு இந்த பள்ளியை மேலும் தரம் உயர்த்துறதுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வித்திறனை மேம்படுத்துறதுக்கும் அடிப்படை சுகாதாரம் குழந்தைகளின் நலன் காக்கிறதுக்கு இந்த பள்ளி மேலாண்மை குழு ஒரு அங்கம் வகிக்க போது அதில் நீங்க தான் உறுப்பினர்களாக இருக்க போறீங்க. நீங்க தான் அதை செயல்படுத்த போறீங்க. வெளியில இருந்து நீங்க வந்து இந்த பள்ளியா இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டதை நம்ம நிறுத்திவிட்டு இந்த பள்ளிக்கு நம்ம இதை செய்வோம், அப்போ இந்த விஷயத்தை கொண்டு வருவோம், இந்த விஷயத்தை கொண்டு வருவோம்னு நீங்க தான் திட்டமிட போறீங்க, அதை நிறைவேற்ற போறீங்க. இதுதான் இந்த பள்ளி மேலாண்மை குழு செய்ய இருக்கிறது. அது எப்படி என்ன வழிமுறையில் செய்ய போகுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். 5 விதமான ஒரு அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி சொன்னேன். அதில் 2 போஸ்டர் வந்து தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை ஆட்சி கொடுத்துருக்கு. நம்ம கொஞ்சம் தான் அதை நான் ஒட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா, பள்ளி குழந்தைகளின் நலனில் அக்கறையோடு செயல்பட பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. இந்த ஒரு போஸ்டரை இந்த இடத்துல நான் ஒட்டிட்டு தான் நாங்கள் போவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பள்ளி மாணவர்களின் கற்கும் திறனில் அக்கறை காட்ட பள்ளி மேலாண்மை குழு அழைக்கிறது. ஓகேங்களா? இந்த 2 போஸ்டரையும் நான் இங்கே ஒட்டிட்டு தான் நாங்கள் போவோம். அதே மாதிரி இந்த பள்ளி மேலாண்மை குழு என்ன இங்கே பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு பாடல் வழியாக உங்களுக்கு நான் அந்த செய்தியை நான் சொல்லுவேன்.